வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மாடி தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே நான் அவ்வளோக்கு அழகான பூச்செடிகள் எப்படி பூத்து குலுங்குது சொல்லி பாருங்கள். செடிகளுக்கு நான் எப்படி பராமரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் டிப்ஸ் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், எப்படி வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு, என்னென்ன தேவைப்படும் சொல்லிவிட்டு. இன்றைய மாடி தோட்டத்தில் விளைந்த சப்போட்டா பறித்தேன். நாமே வளர்த்த பழங்களை பறித்து சாப்பிடும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி தனி மகிழ்ச்சி. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது 2 அடுக்கு மல்லி. இது வெயில் காலத்தை ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பூ கொடுக்கும். இது லெமன் செடி. இது 10 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. இது காய்கிற நிலைமையில் இருந்தது. இதில் சரியான ஊட்டச்சத்து கொடுத்தோம், மறுபடியும் வந்துடுச்சு. இது பெப்பர்மெண்ட்டு பிளான்ட்டு. இது ஒரு இலை வாயில் போட்டிங்கன்னா பெப்பர்மெண்ட் டேஸ்ட்டு இருக்கும். இது லெமன் கிராஸ் ட்ரீ பிளான்ட். இது கசக்கி மோந்து பார்த்திங்கனாக்கா லெமன் வாசனை இருக்கும். இது சூப்பில் போட்டு கொடுப்பாங்க. என் மாடி தோட்டத்தில் பல வண்ணத்தில் பூக்கும் மலர் செடிகள் வளர்த்து வரேன். ஒவ்வொரு காலையிலும் மலர்ந்திருக்கும் இந்த பூக்களை பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இது ஒரு மன அமைதிக்கான சிறிய சொர்க்கம் என்றே சொல்லலாம். ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கிய மாடித்தோட்டம் இன்று என் வீட்டில் அழகும் எனக்கு மகிழ்ச்சியும் தருது. மலர்களை தேடி வரும் வண்ணத்து பூச்சிகள், சிறிய பறவைகள், அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இயற்கை ரசிக்காதவங்களே இல்லை. இது குண்டு மல்லி செடி. இது நல்லா வெயில் காலத்துக்கு முன்னால் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது அதுக்கு தேவையான பராமரிப்பு உரங்கள் போடும்போது அது நல்ல பூ இந்த தடவை. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க செடியை பார்க்கலாம். இது எங்கள் முதல் மாடி. இங்கே சில குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன் அழகுக்காக. பூச்செடிகள் இருக்குது இங்கே. இந்த முறை வெயில் பயங்கரமாக இருந்ததால் சில செடிகள் பட்டு போச்சு. மறுபடியும் நர்சரிக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் செடிங்க வாங்கிட்டு வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில காய்கறி விதைகளும் வாங்கியிருக்கிறேன், அதுவும் போடணும். மதியம் செடிங்களுக்கு தண்ணி போடுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்று காலையில் போடுங்க, இல்லைன்னா மாலையில் போடுங்க. ஆனால் 2 நேரம் போட்டிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரத்தில். இந்த முறை எங்கள் வீட்டு மரத்துலேருந்து நான் 2.5 கிலோக்கு மேலே சப்போட்டா பழத்தை பறித்தேன். அவ்வளோ சுவையாக இருந்தது பாருங்கள். எனக்கு மோஸ்ட்லி சப்போட்டானாலே பிடிக்காது. வெளியேந்து வாங்கி சாப்பிட்றது சப்புந்து இருக்கும், ஒரு ருசியே இருக்காது, அதனால் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசி, அவ்வளோ சுவையாக இருந்தது. என்ன உரம் போட்டு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணி, பருப்பு கழுவோம் அந்த தண்ணி, பிறகு அந்த கீரை கழுவுற தண்ணி, வெஜிடபிள்ஸுடைய தோல், வெங்காயத்தோல், பழத்தோல், இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டுகிட்டே வருவேன். அந்த ஒரு நைட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் அதெல்லாம் ஊறின பிறகு மறுநாள் காலையில் ஒரு 10 மணி போல் எல்லா செடிங்களுக்கும் அது போட்டுருவோம். இதே மாதிரி டெய்லி ரொட்டீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான சத்து அதுலேருந்து எடுத்துகிட்ட பிறகு அது மட்டும் இல்லாமல் நம்ம நர்சரியில் வாங்குகிற அந்த ஃபெர்டிலைசர்ஸ் கூட இதில் போட்டு ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போடுறதால செடியில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. நல்லா க்ரோ ஆகும் செடிங்கள்லாம், நல்லா துளிரெல்லாம் நிறைய விடும், பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அவங்கவுங்க மாடி தோட்டத்தை காமிப்பாங்க, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாமளும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி செடிங்க எல்லாம் சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்றைக்கோ ஆரம்பித்தது. இன்றைக்கி ஒரு சின்ன சொர்க்கம் மாதிரி எனக்கு அந்த மாடித்தோட்டம். வாங்க என் மாடித்தோட்டத்தில் இருக்க பூச்செடியை பார்க்கலாம். லோ பிபி இருக்கவங்க சப்போட்டா பழம் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் நர்சரிக்கு போகிறேன். அந்த விலாகை நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. புது செடியை வாங்கி வைக்க போகிறேன் நான் நெக்ஸ்ட்டு. இந்த தடவை சப்போட்டா பழம் 2 தடவை பறிச்சிருக்கோம். இது 2வது தடவை பறித்த சப்போட்டா பழம். இது மட்டும் இல்லாமல் சில பூச்செடிகளும் இருக்குது எங்கள் வீட்டில். செம்பருத்தியிலேயே 2 விதமான செம்பருத்தி இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் செடி பருப்பு கீரை ஒன்று இருக்குது, கொடி பருப்பு கீரை ஒன்று சொல்லிட்டு இருக்குது. இது வந்து செடி பருப்பு கீரை. இது வந்து பறித்து கடைஞ்சி சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை எப்படி கடைவீங்களோ அதே மாதிரி தான் கடையணும் இதுக்கு. எங்கள் வீட்டில் 3 வகையான லில்லி செடி இருக்குது. பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ. ஒயிட் வந்து பூத்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பிங்க் லில்லி நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லோ லில்லி இது வரைக்கும் பூக்கலை. பூத்தா கட்டாயமாக நான் காமிக்கிறேன். இன்னொரு வீடியோ போடும்போது அது வந்து அப்லோட் பண்ணி நான் கட்டாயமாக போடுறேன். இது மிளகாய் செடி. இது தாங்க இந்த தடவை இந்த வெயிலுக்கு பட்டுப்போச்சு. ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இது வேறு ஒன்றுமே கிடையாது. அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து 2 நாள் கழித்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாக்கா புது துளிர்லாம் விடும். வெறும் தண்ணி போடுறதால உங்களுக்கு வந்து செடிங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குது சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. அதுக்காக சொல்லிட்டு நர்சரியில் சில மருந்துகள் விற்பாங்க. அதை கொண்டாந்து நாம் அவங்க சொல்கிற பிரகாரமாக யூஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம கட்டாயமாக விளைச்சலை நல்லா பார்க்கலாம் மாடி தோட்டத்தில். இது கொடி பசலை சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, செடி பசலை ஒன்று இருக்குது, கொடி பசலை ஒன்று இருக்குது. இது கொடி பசலை. இதுவும் கீரை எப்படி கடையிறோமோ அதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பெப்பர்மெண்ட் லீவ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இலை வாயில் போட்டிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர்மெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது பாரிஜாதம் பூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பேரடைஸ் ஃப்ளவர் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் மாடி தோட்டத்தில். இது ரொம்ப இலை. பிரியாணி சமைக்கும்போது இது ஒரு இலையை போடுவாங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வெற்றிலை கொடி. இது இப்போ தான் துளிர்ந்து வந்துட்டு இருக்கு. கருவேப்பிலை செடி. ரம்ப இலை இருக்கு இல்லையா, இதில் காஞ்ச இலையெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் அதெல்லாம் எடுத்து நல்லா கழுவி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குங்க. வச்சுட்டோன்னாக்கா ஒவ்வொரு தடவை சமைக்கும்போது இந்த ஒரு இலையை போட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்ல வாசனை இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து கழுவி ஒரு ஜாரில் போட்டு வச்சுப்பேன். இது செடிங்களுக்காக ஆன்லைனில் வாங்கின சில பொருட்கள். இது சில பொருட்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது ரொம்ப நல்லது. அதே நர்சரியில் நீங்கள் போய் வாங்கினீங்கனாக்கா காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது மண்ணை எடுக்க தோண்ட ஒன்று வாங்கினேன் ஆன்லைனில். இரும்பால் ஆனது. பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்குது, இரும்பில் ஒன்று வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆஃபரில் கிடைச்சதால நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் கூட வாங்கணும். இது வந்து இரும்பில் வாங்கினதால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அது வந்து மண் கிளறி விட
அதுக்கப்புறம் அடி ஆழத்தில் தள்ளி விட்டு அந்த மண்ணை கிளறதுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இரும்பில் நான் வாங்கியிருக்கேன். அப்படி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வாங்குங்க. இது வந்து மண் மூட்டை. இதில் வந்து அவங்களே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மாட்டு சாணம், செம்மண், மணல், கோகோ பீட்டு எல்லாம் ஒரு கலவையாக போட்டு அவங்களே ஒரு மூட்டை இத்தனை ரூபா சொல்லி விற்கிறாங்க. அது மாதிரி நான் போய் நர்சரியில் போய் வாங்கிப்பேன். இந்த காலகட்டத்தில் மாட்டு சாணம் தேடிட்டு போக முடியாது. இதுவும் நர்சரியில் ட்ரையாக பண்ணி விற்கிறாங்க, அது கூட வாங்கிக்கலாம். இது ஆன்லைனில் வாங்கினேன், அமேசானில். இது வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும்போது சீலிங்கில் ஊறும். அதுக்காக வந்து இரும்பு ஸ்டாண்டு இப்போ ஆன்லைனில் விற்கிறாங்க, பாட்டுக்கு தகுந்தா போல். அது மாதிரி ஆர்டர் பண்ணி நான் ஆன்லைனில் அமேசானில் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இது ரொம்ப நல்லா இருக்குது, ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஸ்டாண்டு மேலே நீங்கள் பாட் வைக்கிறதால ஒரு பிளேட் வச்சு தான் பாட் வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அடியில் தண்ணி விழாது, உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 5 ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இதை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அப்லோட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நன்றி, வணக்கம், ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.